ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளா பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, நான் சொந்தமா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய பண வசதி பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது கையில பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. குறிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய பணமாவது உங்க கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்துல என்டர்டைன்மெண்ட் என்பது அதிகமா இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்கு. யாராவது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்களே எங்கேயாவது கெஸ்டா போறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரத்துல நிறைய உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளா குடும்பத்துல ஒரு புது வரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அது கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்துல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுமான்னா எப்பயுமே நம்ம முயற்சியை கைவிடாம இருக்கணும். நீங்க எந்த விஷயத்துல ஈடுபடுறதாக இருந்தாலும் முழு மனசோட நீங்க அந்த காரியத்தை பண்ணுங்க. இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்றதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த வாரம் வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் உங்களுடைய கரியர்ல நீங்க கவனமா இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறையவே இருக்கு. ஸோ உங்களுடைய கரியர்ல நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. அசால்ட்டா உங்களுடைய ப்ரொஃபஷனை டீல் பண்ணாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் தளத்துல செவ்வாய் இருக்காரு, ராகுவோட இருக்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு ஜாப் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனக்கு பர்மனண்ட் ஜாப் இருக்கு அப்படின்னாலும் கூட வேலையில ஒரு நிச்சயமற்ற தன்மை அல்லது வேலையின் காரணமாக நம்ம எதிர்பாராத விதமாக லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இது இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபேர்ல இருக்கேங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்த நல்ல ஒரு சேல்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்துல யாரெல்லாம் நீங்க விவசாயத்துல இருக்கீங்களா, விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையை செய்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறாரு, குரு பகவானும் பார்க்கிறாரு. இந்த மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க யாருக்காவது பெருசா கடன் கொடுத்தீங்கன்னா இந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள்